ஆசையின் எல்லை எது என்பதை விளக்கும் ஒரு குட்டி கதை. ஒரு ஊரில் வேகாத வெயிலில் ஒருத்தன் சாகாத குறையாக நெடுந்தூரம் சென்று கொண்டிருந்தான். அவன் போய் சேர வேண்டிய தூரமோ மிகவும் அதிகம். காலில் கொப்பளம் போடும் அளவுக்கும் தலையில் தீப்பற்றி எரியக்கூடிய அளவுக்கும் ஒரே வெப்பமாக இருந்தது. அப்பொழுது அந்த வழியாக கையில் குடையுடனும் காலில் செருப்புடனும் குதிரை மீது அமர்ந்து ஒருவன் வந்து கடந்து சென்று கொண்டிருக்கிறான். அவனை பார்த்ததும் உடனே, "நில்லுங்கள் ஐயா, கொஞ்சம் செருப்பை கொடுத்தீர்கள் என்றால் நான் வேகாத வெயிலில் சென்று விடுவேன்" என்று கேட்கிறான். உடனே குதிரை வீரனோ, "சரி, பரவாயில்லை, இதை வைத்துக்கொள்" என்று சென்று விட்டு சிறிது தூரம் செல்கிறான். உடனே, "நில்லுங்கள் ஐயா" என்று கேட்கிறான். ஏன்பா, இப்போ தான் செருப்பு கொடுத்தேன்ல, ஏன் மீண்டும் என்னை கூப்பிடுறேன் அப்படின்னு கேட்குறான். "இல்லை, அந்த கொடையும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் கொஞ்சம் குதிரையில் போகிறதுனால சீக்கிரமாக போய் சேர்ந்துடுவீங்க. ஆனால் நான் நடந்து போகணும் இல்லையா, ரொம்ப தொலைவு போக வேண்டியதாக இருக்கும், ரொம்ப நேரம் பிடிக்கும், வெயில் தாங்க முடியாது, கொஞ்சம் கொடுத்தீங்களா நல்லாயிருக்கும்னு கேட்குறான். உடனே, "பரவாயில்ல, சரி வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்துட்றான். அதையும் தாண்டி சென்று கொண்டிருக்கும்போது, "நில்லுங்கள் ஐயா" என்று கேட்கிறான். "ஏன்பா திரும்பவும் நிற்க சொல்கிற? செருப்பையும் கொடுத்துட்டேன், கொடையும் கொடுத்துட்டேன், அப்புறம் ஏன் நிற்க சொல்கிறாய்" அப்படின்னு கேட்குறான். அதுக்கு, "அந்த குதிரையும் கொஞ்சம் கொடுத்தீங்களா நல்லாயிருக்கும் ஐயான்னு" கேட்குறான். உடனே குதிரை வீரன் குதிரையில் இறங்கி கையில் வைத்திருந்த ஜாட்டையை எடுத்து அவனை வெளு வெளு என்று விழுக்கிறான். உடனே அத்தனை அடியையும் வாங்கி கொண்டு அவன் சிரிக்கிறான். அப்பொழுது, "நான் இவ்வளவு அடிக்கிறேன், ஏன் சிரிக்கிறாய், அளவாமல் சிரிக்கிறாய்" என்று கேட்கிறான். அதற்கு அவனோ சொல்கிறான், "ஐயா, நான் செருப்பை கேட்டதுமே மறுவார்த்தை சொல்லாமல் கொடுத்துட்டீங்க. அடுத்து குடையே கேட்டேன், மறுவார்த்தை சொல்லாமல் கொடுத்துட்டீங்க. குதிரையும் கேட்டிருந்தா கொடுத்துருப்பீங்களோ என்று என் எண்ணம் தோன்றியிருக்கும். இது மாத கணக்கில் இல்லை, வருஷ கணக்கில் எனக்கு தோன்றியிருக்கும். ஐயோ, அன்னைக்கு கேட்டிருந்தா ஆயிருக்குமே, ஐயோ, அன்னைக்கு குதிரையை கேட்டிருந்தா கொடுத்துருப்பாரோ என்று தோன்றியிருக்கும். இப்போ இதாயிடுச்சு. அப்போ என்னோடய ஆசையின் எல்லை எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் நான் சந்தோஷமாக அடி வாங்கிக்கிறேன்" அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதே போல் தான் நாம்பளும் ஏதோ ஒரு கடையில் போய் ஏதோ ஒரு பொருள் வாங்குகிறோம். முக்கியமாக துணி கடையில் போய் துணி வாங்கும்போது 2000 ரூபா சொல்லுவாங்க. நம்ம ஒரு 1000 ரூபாய் கேட்டதும், "இந்த சரி வச்சுக்கோங்க, பரவாயில்ல" அப்படின்னு சொல்லி கொடுத்துருவான். அப்போ தான் நம்ம, ஐயோ, இன்னும் 500 குறைச்சி 500 ரூபாய் கேட்டிருக்கலாமோ அப்படின்னு திரும்ப தோண்டிகிட்டே இருக்கும். இதுதான் ஆசையின் எல்லை அப்படின்றத உணர்த்தும் ஒரு குட்டி கதையாக.